தமிழக நண்பனருக்கும் வணக்கம். ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மதராசி இந்த திரைப்படம் எனக்கு வெளியாயிருக்கு. இது ஏன் ஊரு சார்? மதராசி இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா மாதிரியே தமிழ்நாட்டிலும் துப்பாக்கி கலாச்சாரத்தை பரவி துப்பாக்கியை வித்து அதுல பெரும் லாபம் அடையணும் அப்படின்னு ஒரு சதிகார கும்பல் செயல்படுது. அதுக்காக 5 கண்டெய்னர்ல தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கிகளை கொண்டு வராங்க. இதை தெரிஞ்ச என்ஐஏ டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியில அவங்க தோல்வியும் அடைகிறாங்க. அதனால வேற வழியே இல்ல, அந்த 5 கண்டெய்னர் குடோன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சூசைட் பாம்பை செயல்பட்டு தான் அந்த 5 கண்டெய்னர் அழிக்க முடியும் அப்படின்னு என்ஐஏ டீம் விஜய் அவர்களோட டீம் வந்து முடிவு பண்றாங்க. ஸோ அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் சூசைட் பண்ணி செத்தே தீருவேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களை அந்த ஆபரேஷன்குள்ள கொண்டு வந்து அந்த வில்லன்களோட அந்த திட்டத்தை இவங்க முறியடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதும், சிவகார்த்திகேயன் ஏன் தான் தற்கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு, அதுக்கான பிளாஷ்பேக் என்ன அப்படின்றதுதான் இந்த மதராசி திரைப்படத்தோட கதை. இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் அப்படின்றது அவரோட முந்தைய திரைப்படங்களோட இந்த திரைப்படத்தை நல்லாவே இருக்கு. முக்கியமா ஆக்ஷன் காட்சிகள்ல இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மனவியாதி ஒண்ணு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாகவே சண்டை போடுறாரு. அதுல இருந்து கிளைமேக்ஸ் வர அந்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆடும். அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களை தன்னோட சொந்தமாக நினைச்சு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொருத்தர கொண்டு வந்து சேர்ப்பாரு. அந்த காட்சியாக இருக்கட்டும். நிலநாடுக்கு வந்துடும். அந்த காட்சியில எல்லாருக்கும் அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் பேசுவாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் தனக்கு ஃபோனே வராது, ஆனால் அம்மா பேசுறத நினைச்சு ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த காட்சியாக இருக்கட்டும். ஒரு குழந்தை தன் கையில் கொடுக்க வராங்கன்னு நினைச்சு கையை அப்படி ஏந்திட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கொடுக்காம அந்த பக்கம் கொண்டு போயிடாங்க. இந்த மாதிரி ஒரு சில காட்சிகளில் சிவகார்த்திகேயனோட நடிப்பு அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்து. முக்கியமா அவரோட அந்த ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ஸ் நல்லாவே இருந்து. ஆனா இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த முதல் பாதி வரைக்கும் தான். முதல் பாதி வரைக்குமே அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டாவே இருந்து. ஆனா செகண்ட் ஹாஃப் முழுக்க எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல பெருசா கண்டுக்காம ஹீரோ வில்லன் போன் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, சுட்டுவாங்க, மறுபடியும் ஹீரோ வில்லன் போன் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, சுட்டுவாங்க. ஸோ இப்படிதான் கிட்டத்தட்ட முழுக்க வெறும் இந்த துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு அந்த சண்டை காட்சிகளாவே கொண்டு போனதுல ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி நார்த் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டிலும் துப்பாக்கி கலாச்சாரம் வரக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையில இந்த படத்தை கொண்டு போன விதம் எல்லாமே நல்லதா இருந்து. பட் அதை காமிச்ச விதம் அப்படின்றது ரொம்பவே போரா இருந்து. சும்மா ஒரு வாய் சண்டைகளும் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டான் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்ன்றது அதெல்லாம் ரொம்ப ஓவரா என்ன சொல்றது, ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு காட்சிகளா அந்த திரைப்படத்தை செகண்ட் ஹாஃப் முழுக்க எடுத்து வச்சிருந்தாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி திரைப்படத்துல லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது நிறையவே இருக்கு. பொதுவாக ஏஆர் முருகதாஸ் அவரோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அது ரமணா, 7ஆம் அறிவு, அதுக்கப்புறம் துப்பாக்கி, கத்தி, இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா டீடைலிங் இருக்கும். அந்த டீடைலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவர் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. பட் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு இன்டெலிஜென்ட் டீடைலிங் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த படத்துல எப்படி இருக்குன்னா, ஹீரோக்கு கோவம் வரும், கோவம் வந்து வில்லன் நல்லா அடிச்சு போட்டுவாரு. ஸோ அப்படி அடிச்சுதான் இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படமா தான் இந்த மதராசி திரைப்படத்தை அவர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கமர்ஷியல் திரைப்படமா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்திருந்தாரு அப்படின்னா, இந்த படத்துல சொன்னாங்களே ஒரு 5 கண்டெய்னர் ஃபுல்லா துப்பாக்கி இருக்குன்னு, அந்த துப்பாக்கி எல்லாமே வில்லனோட ஆட்கள் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வில்லன் கேங்ல வந்துட்டு ஹீரோ போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னும் போது வில்லனோட கேங்ல 50 பேர் துப்பாக்கியோட இருந்தாலும் அவங்க சுட்டா ஹீரோ மேல ஒரு புல்லட்டும் பறதே கிடையாது. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா துப்பாக்கியே இல்லாம அவர் பாட்டு சண்டை போறாரு. அது அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வில்லன் ஹீரோவோட கேங்ல முக்கியமா அந்த போலீஸ்கார அந்த என்ஐஏ டீம் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் வில்லன் மேல ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குது. இங்க ஒரு 50 பேர் சுட்டாலும் வில்லன் மேல ஒரு புல்லட்டும் பட மாட்டேங்குது. ஆனா வில்லன் பாத்தீங்கன்னா கையில தான் சண்டை போறாரு. சோ இந்த மாதிரி அந்த பழைய வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலாவை தான் திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ மயக்கு போட்டு விழும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோட பேரை கத்தி கூப்பிட்ட உடனே ஹீரோ டக்குன்னு கண்ணு முடிச்சு ஹீரோனை காப்பாத்த வரல. இதெல்லாம் அந்த காலத்து திரைப்படம். அந்த எம்ஜிஆர் காலத்து திரைப்படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் எங்கன்னா வில்லன் கிட்ட மாட்டிப்பாங்க, ஹீரோ எங்கேயோ இருப்பாரு, இல்ல மயக்கம் போட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் இந்த சரோஜா தேவி இல்ல கேர் விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமு அப்படின்னு கத்துற உடனே ஹீரோ அந்த ஆலமரத்தை பிடிச்சிட்டு எங்க இருந்தோ வந்து அந்த ஹீரோனை காப்பாத்தாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அந்த பழைய கான்செப்ட் விதமா தான் இந்த மொத்த படத்தையுமே எடுத்து வச்சிருக்காரு. முக்கியமா அந்த செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ரொம்ப அந்த பழைய மசாலா திரைப்படம் தான் எடுத்து வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அதே மாதிரி இந்த திரைப்படத்துல ஏஆர் முருகதாஸ் அவர்களே கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்யா ஜாமால் வர காட்சிகள் எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ கைத்தட்டினாங்க, அவ்வளோ ரசிச்சாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்துல துப்பாக்கி திரைப்படத்துல வித்யா ஜாமலோட அந்த கேரக்டர் வெயிட்டேஜ், அந்த வித்யா ஜாமலோட கேரக்டர் வந்து துப்பாக்கி திரைப்படத்துல பேப்பர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு டிசைனுக்காக தான் இப்போ இந்த திரைப்படத்துல வரும்போது இந்த ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டி ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இந்த திரைப்படத்துல 2 பேரோட ரைட்டிங் தான் ரொம்ப நல்லா இருந்து. ஒன்னு சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த டெலிஷியஸ் டிசார்டர் அப்படின்ற அந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது நல்லா இருந்து. அதே மாதிரி வில்லன் கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஒருத்தர் இருப்பாரு, அவரோட அந்த கேரக்டர் டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கஜினி டைப்ல தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எடுத்திருக்காரு. ஆனா ஒரு ஹீரோக்கு ஒரு மாஸ் கொடுக்கணும், அவருக்கு ஒரு சாங் கொடுக்கணும், ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மசாலா தனம் பூந்தனால தான் இந்த திரைப்படம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதா எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா
இந்த படத்தோட அந்த கோர் கதையே எப்படி இருக்கு அப்படின்னா, ஹீரோக்கு வந்துட்டு டெலிஷியஸ் டிசார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கண்ணு முன்னாடியே அவரோட மொத்த குடும்பம் எரிஞ்சனால, அவர் கண் எதிர்க்க எந்த ஒரு குடும்பம் யாரு எந்த ஒரு தனி மனிதன் பாதிப்பு அடைஞ்சாலும், தன்னோட குடும்பம் நினைச்சு அவங்கள காப்பாத்துறது ஹீரோட வேலை. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்களோட வாழ்க்கையில வரும்போது, அந்த லவ் அப்படின்ற ஒரு லைஃப்குள்ள அந்த ஹீரோ போகும்போது, மத்தவங்கள காப்பாத்தணுன்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அது ஹீரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்மளால தான் அந்த காப்பாத்தணுன்ற எண்ணம் அந்த ஹீரோக்கு குறையுது. அதனால நாம ஹீரோ விட்டு விலகி போயிடுவோம்னு ஹீரோயின் விலகும்போது, ஹீரோக்கு மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே போயிடுறாரு. மறுபடியும் அந்த என்ன சொல்றது, அந்த டெலிஷியஸ் டிஸார்டர் மறுபடியும் ஹை ஆகி, தன் கண்ணெதிர்க்க எங்க தப்பு நடந்தாலும் மறுபடியும் ஹீரோ போய் தட்டி கேட்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி இருந்தது இல்லையா? ஸோ அத வந்து அதையே முழுக்க முழுக்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்திருந்தாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கஜினி மாதிரி, கஜினில அந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் அது எங்கேயோ ஒரு மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த டெலிஷனல் டிசார்டர் அந்த ஒரு கான்செப்ட் அதையே ரொம்ப ஸ்ட்ராங்கா மீன் பண்ணி மொத்த படத்தையும் அவர் எடுத்திருந்தாருன்னா, கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு ரட்சகன், ஒரு அந்நியன் அந்த ஒரு ஃபார்மெட்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமா வந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. பட் நம்ம வந்துட்டு ஒரு சிவகார்த்திகேயன ஒரு மாஸ் ஹீரோவா காட்டுறோம் அப்படின்றதுனாலயே என்னமோ வந்துட்டு நிறைய ஆக்ஷன்லாம் ஊத்தி, நிறைய பேர் துப்பாக்கி வச்சு சுட வச்சு, முக்கியமா அவருக்கு ஓப்பனிங் சாங் ஆக்சுவலா அந்த படம் எங்க அவுட் ஆச்சு அப்படின்னா, ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் வச்சு தான் அந்த ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே டைரக்டரா எங்கேயோ அடி வாங்கிட்டாரு. ஸோ மத்தபடி இந்த திரைப்படத்துல ஆகா ஓஹோன்னு புகழ்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் மூவி. அவ்வளவுதான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கல.